சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம், இயேசுவுக்குள் சந்தோஷமாயிருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். வசனம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஆல்வேஸ் ஹாப்பினஸ். பி ஹாப்பி. எப்பொழுதும், எந்த காலத்திலையும், எந்த உயர்வு தாழ்வு, நெருக்கடி, வியாதி, பலகீனம், பொருளாதார கஷ்டம், தட்டுப்பாடு, சோகம், மரணப்படுக்க, ரொம்ப முக்கியமானவங்க மறித்து போகிற சூழ்நிலைகள், நாளைக்கு என்ன பண்ணுறது தெரியாத இக்கட்டான நேரம் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷமாகவே இருக்க முடியாது. நான்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நான் ஊழியம் செய்த அரசாங்கத்துலேயும் வேலை செய்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் நான் சிரிக்காமே இருந்திருக்கேன். ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராம் கட்டாயமாக நான் கூப்பிட்டு போகிறாங்க. ஊட்டியில் போய் ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் நிற்கும் பொழுது நான் என்ன மாதிரி தானாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தம் போட்டு சிரிக்கிறேன். அப்போ தான் நினைக்கிறேன், ரொம்ப நாளாக நம்ம சிரிக்கவே இல்லையே. அப்போ இந்த வில்சன் ஐயா அந்த பாட்டு அப்போ வந்ததில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பாட்டு வரும்பொழுதுலாம் நான் நினச்சி பார்த்து இந்த வசனத்தெல்லாம் தியானித்து பார்த்தேன். ஒவ்வொரு மனுஷனுக்கு சோகம் இருக்குது, பிரச்சனைலாம் இல்லாமல் யார் இருக்கிறாங்க? அதுக்காக வாழ்க்கை பூரா பிரச்சனை வந்துடாது. இன்னொரு முக்கியம், நம்ம பிரச்சனைக்கு நாமளே காரணமாக இருந்துக்கக்கூடாது. நம்முடைய சோதனைக்கு, நம்ம கஷ்டத்துக்கு நாமளே வழியை திறந்து கொடுத்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். நடக்கிறது நடக்கட்டுங்க, வாங்க. இப்படி சில பேரை நான் பார்த்துருக்கேன். என்னென்ன இருந்தாலும் சரிங்க, வாங்கம்மா. ஆனால் எந்த சூழ்நிலையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் கருத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமா? சூழ்நிலைகளை, மனிதர்களை ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்குது. நான்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மனுஷங்களை ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்குது தெரியுமா? பைபிளை நல்லா தேடி படிக்கணும். நீங்கள் மனுஷங்களை ஆளுகை செய்கிறவங்களா உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவங்களா மாற்ற போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. இந்த தேசத்தின் அநேக எலெக்ஷன்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறேன். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம சூழ்நிலையை ஜெயிக்கணும், மனுஷங்களை ஜெயிக்கணும், ஆளுகைகளை ஜெயிக்கணும். அதுக்கு எங்கே தெரியுமா இருக்குது? கர்த்தருடைய பாதம் தான். கர்த்தருடைய பாதம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18. கர்த்தரால் நம்ம எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எதை வேணாலும் இழக்கலாம், கர்த்தரை இழந்துடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம்.